ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல்ஸ். என்னோடய வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஃபோட்டோஷாப். என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபோட்டோஷாப்புக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வாட்டர் ட்ராப்ஸ் எப்படி ஃபோட்டோஷாப்பில் க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு லீவ்ஸ் இமேஜ் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நியூ லேயர் இது மாதிரி க்ரியேட் பண்ணிட்ட பிறகு செகண்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, மார்க்யூ டூல், சர்க்கிள் மார்க்யூ டூல், அதை வச்சு ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். சர்க்கிள் போட்டுட்ட பிறகு கிரேடியன்ட் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். கிரேடியன்ட் டூல் செலக்ட் பண்ணிட்ட பிறகு இந்த கிரேடியன்ட் ஆப்ஷன் கலர்ஸ் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு அதில் அப்ளை பண்ணுங்க. அந்த சர்க்கிளில் பாருங்கள், அப்ளை பண்ணிவிட்டு Ctrl D கொடுத்தீங்கன்னா டீசெலெக்ஷன் ஆகிடும். அந்த செலெக்ஷனில் வர செலெக்ஷன் Ctrl+D கொடுங்க. கொடுத்தீங்கன்னா டீசெலெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த லேயரை செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த பிளெண்டிங் ஆப்ஷன்ஸில் போயிட்டு ஓவர்லே கொடுங்க. ஓவர்லே கொடுத்துட்ட பிறகு அடுத்து என்ன ஆப்ஷன்னா, இன்னர் ஷேடை ஆன் பண்ணிவிட்டு இதில் லீனியர் பன் ஆப்ஷன் கொடுத்துருங்க பிளெண்ட் மோடில். அதுக்கப்புறம் இதில் ஆப்போசிட்டியில் 40 கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது ஆங்கிள் -30 கொடுத்துருங்க. அடுத்தது டிஸ்டன்ஸ் 2, சைஸ் 5 கொடுங்க. அடுத்தது ட்ராப் ஷேடோவில் போயிட்டு இதுலேயும் பிளெண்ட் மோடு லைனியர் பன் வச்சுட்டு ஒப்பாசிட்டி 30 கொடுங்க. யூஸ் குளோபல் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு ஆங்கிள் 127 கொடுங்க. டிஸ்டன்ஸில் 10 கொடுங்க. சைஸ் 14 கொடுங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் வாட்டர் ட்ராப் எஃபெக்ட் கிடச்சிரும். அதை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக திரும்பி ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிடுங்க. நியூ லேயர் க்ரியேட் பண்ணிட்ட பிறகு ப்ரஷ் டூல் எடுங்க. ப்ரஷ் டூல் எடுத்துட்ட பிறகு கலர் ஒயிட் கலரில் இருக்கணும். ஒயிட் கலர் கொடுத்துட்டு ப்ரஷ் சைஸை அந்த வாட்டர் ட்ராப்போட சின்ன சைஸாக மாற்றிடுங்க. மாற்றிட்டு ஒரு ப்ரஷ் பண்ணுங்கள். ஒரு தடவை சன்லைட் பட்டு அதில் ஹைலைட் ஆகிற மாதிரி அந்த வாட்டர் ட்ராப்பில் பண்ணுற எஃபெக்ட் தான் அது. சின்னதாக்கிடுங்க ப்ரஷ்ஷை. பார்த்துட்டு Ctrl- கொடுத்து பார்த்தீங்கன்னா ரியல் வாட்டர் எஃபெக்ட் மாதிரியே இருக்கும். இப்போ இந்த 2 லேயரையும் அட்டாச் பண்ணுங்கள். சங்கிலி மாதிரி கொடுத்துருக்கீங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு அந்த ட்ராப்பை சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ நீங்கள் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரியல் ட்ராப் எஃபெக்ட் மாதிரியே, வாட்டர் ட்ராப் எஃபெக்ட் மாதிரியே தெரியும் உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபோட்டோஷாப்புக்கு. ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்கள் எனக்கு மேலும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா தான் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.